ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி ஒரு குட்டி அழகான எலி கதை பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? நம்ம கதையில் ஒரு மரபொந்துக்குள்ளே ஒரு எலி இருந்துச்சான். அந்த குட்டி எலி ஒரு சீஸ் துண்டு வச்சுருந்துச்சான். அது ஜாலியாக அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். அப்போ அது கேள்விப்பட்டுச்சான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து, இந்த மாதிரி எங்கேயோ தூரத்தில் உனக்கு தெரியுமா, ஒரு பெரிய சீஸ் இருக்குது, ஒரு ஃபார்மரோட இது கொட்டாய்க்குள்ளே இருக்குது, நீங்கள் வேணும்னா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேள்விப்பட்டுட்டு அது இமேஜின் பண்ணி பார்க்குது, கற்பனை பண்ணி பார்க்குது. எப்படி இருக்கும்? வா, பெருசாக இருக்குமா, எப்படியாவது போய் பார்க்கலாம், நமக்கு வேண்டாம் இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கிளம்பி போகுது. அங்கே போனப்போ அதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, எல்லாம் பொறியாக இருக்குது. அந்த ட்ராப் வைப்பாங்கள்ல, பொறி வைப்பாங்கள்ல, இப்படி பார்த்தா நிறைய எலி அதில் மாட்டியிருந்துச்சு. அங்கங்கே எலி மாட்டி சிக்கி அடிபட்டுருந்துச்சு. இது பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. எதுக்குடா நமக்கு இவ்வளோ பேராசைப்பட்டுட்டு, நம்ம இவ்வளோ பெரிய சீஸ் நமக்கு கண்டிப்பாக வேணுமா? வேண்டாம், நம்மளோட குட்டி சீஸே போதும், நம்ம அதை வச்சு ஜாலியாக ஹாப்பியாக கிடைக்கிறப்போ சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி வந்துடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளவுதான். கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.